வணக்கம். இப்போ நாம் வந்துட்டு mAadhaar ஆப் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால நம்மளால் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்துட்டு நம்மளால் ஃபோட்டோவும் எடுக்க முடியாது. அதனால வந்துட்டு எப்படி நான் வந்து இதை யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் அப்படியே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் ஆப் போயிடுங்க. ஆப் போயிட்டு mAadhaar ஆப் இப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரியே சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும் உங்களுக்கு. அது வந்து இன்ஸ்டால் அப்படின்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டால் கொடுத்தோன்னே முதல்ல நம்மளுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா ஐ கன்சர்ன்ட், அதாவது சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி உங்களோட கேஒய்சி டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷன் எல்லாம் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு வந்து ஐ கன்சர்ன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லாங்குவேஜஸ் வரும். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ, அதாவது இங்கிலீஷ், ஹிந்தி அந்த மாதிரி வரும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ட்டு கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ அந்த ஸ்க்ரீன் நான் காட்டுறேன். அந்த லாங்குவேஜ் ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு மல்டிபிள் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ இதில் நமக்கு வேண்டிய லாங்குவேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். ஸோ மொபைல் நம்பர் நம்ம என்ட்ரு பண்ணோன்னே ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்துட்டு நம்மளுக்கு வரும். ஸோ அந்த ஓடிபி நம்பரை நாம் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்மளோட ஆதாரை வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம ஒரு 4 டிஜிட் பின் வந்துட்டு நாம் வந்து செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஒரு டைம் நம்ம லாகின் பண்ணும்போது அந்த பின் நம்பர் வச்சு தான் நாம் வந்துட்டு திருப்பி ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அந்த பின் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு ஓடிபி உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்மளோட ஆதார் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு இப்படி. ஸோ இதில் நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், ஏர்போர்ட், எங்கேனாலும் இந்த QR கோடு இதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வர QR கோடை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து மெயினாக வந்து இதோட பயன்பாடு. இது இல்லாமல் வந்து வேறு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு அவசர தேவைக்கு நீங்கள் உங்களோட ஆதார் டவுன்லோட் பண்ணணும்னா இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா EID இருக்கும், அதை வந்து ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா அதை நாம் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே வந்துட்டு ஆதார் வந்துட்டு நீங்கள் ஏதாவது வந்து மாற்றுறதுக்கு ஏதாவது கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ் நாம் வந்து இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறது, உங்களோட இது கார்டு பயோமெட்ரிக் லாக் அன்லாக் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு இதில் நாம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து நம்மளால் அப்டேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்துட்டு ஃபுல்லாக எனேபிள் ஆகலை. சில ஃபீச்சர்ஸ் மட்டும் வந்துட்டு, அதாவது அட்ரஸ் வேலிடேஷன் அந்த மாதிரி மட்டும் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது ஃபுல்லாக வந்துட்டு இன்னும் பயன்பாட்டுக்கு வரல அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஆதார் வந்துட்டு நீங்கள் அவசரமாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியுது. ஸோ ஆதார் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அட்ரஸ் மாற்றிக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு QR கோட் வந்துட்டு ஸ்கேனும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அந்த QR கோட் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணிவிட்டு உங்கள் QR கோடை வந்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்கள் இமெயில் நம்பரும் மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்குமே நாம் வந்துட்டு இந்த mAadhaar ஆப்பை வந்துட்டு நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னுமே இதில் வந்து ஆக்சுவலாக இது இன்னும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம அதாவது அந்த UIDAI போர்ட்டலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அது எல்லாமே வந்துட்டு இந்த ஆப் மூலமாகவே நம்மளுக்கு தரத்துக்கான ஒரு பயன்பாடை தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விரைவில் வந்துட்டு கூடிய சீக்கிரம் அதுக்கான அப்டேட் வந்துட்டு நம்மளுக்கு சீக்கிரம் கிடச்சிடும். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி உங்களுக்கு வந்து கார்டு வந்து PVC கார்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது வரைக்கும் அது எப்படி ஆதார் கார்டு வாங்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. நன்றி.